வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்ல ஒரு தமிழ் டப்பிங்ல சீரியல் கில்லர் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆயிருக்க துப்பட்டா கில்லர் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை தட்டி விட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் டப்பிங் எல்லாமே நீட்டாக தான் இருக்கு. இவங்க அந்த டாக்குமெண்ட்ரி ப்ரெசென்ட் பண்ண விதமும் ஓரளவுக்கு ஓகேவே இருந்தாலுமே எங்கன்னா இதோட கதையை பார்த்தீங்கன்னா கோவால ஒருத்தன் அப்பவே பண்ணியிருக்கான். பல சம்பவத்தை 16 கொலையை பண்ணியிருக்கான். எல்லாம் அதாவது இந்த திருமண வயதுல இருக்கிற ஏழ்மையான பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு உங்க வீட்டுல இருக்கிற நகையை மட்டும் எடுத்துட்டு வான்னு சொல்லி எங்கேயாவது கூட்டு போயிட்டு அவன் போட்டிருக்க துப்பட்டாலேயே கொலை பண்ணிட்டு போயிடுறான். இந்த மணி கொன்னவனை அவன்கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரு பொண்ணு மூலியமாவே இவன் கடைசியில மாட்டிக்கிறான். ஆனா இவன் கடைசி 16 கொலை பண்ணிட்டு மாட்டுறதுக்கு முன்னாடியே முதல் 2 கொலை பண்ணும்போது ஒரு தடவை மாட்டிருக்கான். ஆனா அப்போ போலீஸ் வந்து இவன் நல்ல பையன் அக்கம் பக்கத்தெல்லாம் சொல்லுவாங்க, இவனை லூஸ்ல விட்டு போயிடுறாங்க. கடைசியில இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்றதுதான் இந்த டாக்குமெண்ட்ரி. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிபேல வந்து வீரப்பன் டாக்குமெண்ட்ரி பார்த்துருப்போம். அது அந்த லேடிஸுக்கு நடந்த கொடுமையை சொல்லும் போது நமக்கே இப்படிலாம் பண்ணிட்டாங்களாடா, இல்லைடா இவ்வளோ கொடூரமாலாம் இருந்திருக்காங்களா மனுஷங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் பார்த்தீங்களா. அது வந்து மிஸ் ஆகுது டாக்குமெண்ட்ரியில். இந்த மாதிரி நம்ம நிறைய வெப்சீரிஸ் சொல்லலாம், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த வந்ததெல்லாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் இது ஒரு ஆவரேஜான டாக்குமெண்ட்ரி தான். ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ள ஓடுறதுனால கண்டிப்பாக அவன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு பெரும் கொடுமை பாருங்க, அவனை கடைசியில் இந்த சீரியல் கில்லரை பேட்டி இருப்பாங்க காமிப்பாங்க. நான் இந்த கொலையுமே பண்ணவே இல்லை, இதெல்லாம் போலீஸா இது பண்ணி விட்டது, அவனை வெளியே வேற விடலாம நான் இவங்க விவாதம் பண்ணிக்கிருக்காங்களாம். எப்படி பண்ணியாங்க. இளம் பெண்கள் துப்பட்டா போட்டு தான் நடக்கணும்னு நம்ம சொல்றோம் இப்போ. ஆனால் அந்த துப்பட்டானால தான் செத்தே போயிருக்காங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றது. இதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம். இன்னொரு வீடியோ சந்திப்போம்.